ராவணன் வள்ளலிருந்த மலையிற்கு வளமாறாது 10 தலையில் 20 தோல் உடைய வீரன் தான் என கருதி செருக்கினார். வெறுப்பு எடுத்தான். அவனை இறைவர் சற்றே அகர்த்தார். துடித்தான். அந்த மாபெரும் சிவ அபராதத்திலிருந்து தன்னை மீட்டுக் கொள்ள அவர் கையாண்டபடி வேதமும் கீதமும் பாடியது. இதனை திருமுறைகள் நமக்கு தெரிவிக்கின்றன. எடுத்தவன் மாமலைக்கு ராவணன் விடர விடுத்தருள் செய்து இசை கேட்டவர் வீடி மிளலையார். இசை கேட்டு அருள் செய்தவர். அரக்கன் ஆற்றலை அடித்து அவன் பாட்டுக்கு அன்று இறங்கிய வெற்றியினானே சுந்தரர். இரவாதே வரப்பெற்ற நென்றுமிக்க ராவணந்தன் 20 தோல் எரிய ஒன்றி உறவாகி இன்னிசை கேட்டு இறங்கி. பாருங்களேன், பகையா வந்த ராவணனை அடர்த்தார் சுவாமி. அவன் இசை பாடின உடனே உறவா பார்த்தார். ஆக சிவனாருடைய கோபத்தை செந்தமிழ் கீதம் தணிக்கும், சிவபராதத்திலிருந்து நம்ம விடுவிக்கும். அந்த அளவுதானா வரங்களையும் கொடுக்கும். அபராதம் நீங்குவது ஒரு பரிசு, வேண்டிய வரங்களை பெறுவது பின்னும் ஒரு மேலான பரிசு. இத்தனையும் எழுதி வைப்பது இந்த தமிழ் கீதம்.